என்னுடைய வாழ்க்கையில எப்படி இயேசு என்ன சந்தித்தார் சொல்லும் பொழுது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சாட்சி இருக்கும். அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்து அழிந்து போகிறதுல அவர் விருப்பம் உள்ளதில்லை. அதனால நீங்க பார்க்க போறோம் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு வரும் நன்மைகளும் நம்முடைய சபைக்கு வரும் நன்மைகளும். முதலாவது நம்ம எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம். யாராவது அவங்க கூட இருக்க முடியுமா? பைபிள் அதாவது I would request you just read the word of God because the word of God has life. So it is எபேசியர் 1வது அதிகாரம் 19 முதல் 23. நான் வாசிக்கிறேன், நீங்க எடுத்துக்கங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 19. அவரிடத்தில் நடப்பித்த சத்வத்தின் பலமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் மிகுதலும் நீங்கள் அறியும்படிக்கு 264. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, யார் எழுப்பினா? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப சபைக்கு வேண்டியது என்ன? பிரகாசம் உள்ள கண்கள். தேவனுடைய கிரியைகளை அறிய வேண்டிய விதமாக அறிவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கு கண்கள் இருக்கு, நம்ம பார்க்கிறோம் சொல்லிட்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லோரும் கண்களை வைத்து பார்க்கல. அதாவது we are blinded in our heart, we are not able to see the truth. நமக்கு ஒளியை பார்க்க முடியவில்லை, நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுனால இங்க பவுல் சொல்லுகிறார் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. இந்த வல்லமை நமக்கு கிரியை செய்கிறது. இந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நம்ம இந்த உலகத்தை எல்லாரும் பார்க்கறது போல பார்க்கறது இல்லை. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே ஆவியிலே நாம் உணர்கிறவர்களா இருக்கிறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றிலும் நிரப்புகிறவராய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை சபைக்கு தலையாக கொடுத்தார். இப்போ இது தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்துக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஒரு மனுஷன் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பாவத்தின் கட்டுகளினால அவைகள் அமுக்கும் பொழுது இயேசுவின் நாமத்துல விடுதலை இருக்கிறது. இங்க எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில். நம்ம பார்க்கிறது இம்மையை மட்டும், ஆனால் தேவன் மறுமையிலே நமக்கு என்ன வைத்திருக்கிறது என்று பார்க்கிறார். அதனால இவைகளில் எல்லாவற்றிற்கும் நமக்கு விடுதலையை கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக இந்த சபைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப சபையை சொல்லுகிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த சபையை ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் உடனே அதுக்கு பதில் அளிக்கிறார். எப்படி இந்த குடும்பத்துல சமாதானம் வந்ததோ 22 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு, அதாவது சமாதானம் இல்லாம, பணம் இல்லாம இல்ல, பணத்தை ஊதாரித்தனமா கொடுத்ததுனால குடும்பத்துல பிரச்சனை, சமாதானம் இல்ல. பெற்றோர் விட்டாங்க, பெற்றோர் கூட அவங்கள விரும்பல, விட்டுட்டாங்க. அந்த சூழ்நிலையில இவங்க இயேசுவை நோக்கி பார்த்தாங்க. இயேசு உடனே பதில் கொடுத்தார். உடனே இறங்கி அந்த குடும்பத்துல ஒரு பெரிய மாறுதலை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மனுஷன் ராஜா, இப்போ பாஸ்டர் ராஜா அவர் அநேக ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நாம் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்கிறார். இதே போல குடியில
விடுபடாமல் இருந்த குடும்பங்களில் உள்ளவங்க இவர்கிட்ட வந்து ஜெபித்து விடுதலை பெற்று இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்க. அதனால இந்த சபையை வந்து ஆண்டவர் உருவாக்குனது வந்து இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக. அதனால இந்த சபை சேர்ந்து ஒரு மனசா ஜெபிக்கும் பொழுது நம்ம கூடுவதற்காக இங்க வரல. இயேசுவினுடைய அந்த அதிகாரத்தை பெற்று அந்த வல்லமையின் மூலமாக நம்மோடு சேர்ந்தவர்களுக்கு விடுதலை கொண்டு வருவதற்காக நாம் கூடியிருக்கிறோம் என்று பார்க்கலாம். இன்னொரு வசனம் பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார் ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அதிசயமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார். இந்த சபை யாரு? ஆச்சரியமான சந்ததியார். இந்த உலகத்துல இருளுக்குள்ளே இருக்கிறவங்களை ஒளியிலே கொண்டு வருவதற்காக தெரிந்து கொண்ட சந்ததி சபைன்னு சொல்லும் பொழுது. அதனால இந்த சபையின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க வந்து அதனால சாதாரண ஒரு கூட்டம் போல நினைக்க கூடாது. அதாவது நம்ம ஒரு கூட்டம் சேர்ந்துட்டோம்னா நம்ம ஒரு ஜாலியா இருந்துட்டு போவோமே அப்படின்னு இல்லை. இந்த சபையில வர்றது இருக்குன்னா அந்த ஆச்சரியமான ஒளியில் இருக்கிற தேவனுடைய வல்லமையை பெற்று இந்த உலகத்துல பாடுகளின் மத்தியில போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆச்சரியமான ஒளியை வெளிப்படுத்துவதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதி. நம்ம என்ன ஜாதி? உலகத்துல பல ஜாதிகள் உண்டு. ஆனா பைபிள் சொல்லுகிறது பரிசுத்த ஜாதி, அசுத்த ஜாதி. நம்ம எல்லாம் வந்து பரிசுத்த ஜாதி. எதனால பரிசுத்த ஜாதி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தோடு ஒரு மனுஷன் மரிச்சானா அவன் பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு போவான். இது தெளிவாக வேதம் சொல்லுது. உலகத்துல வந்து எல்லாரும் உலகத்துல அடி போட்டுட்டு இருப்பாங்க, சட்டை போடுவாங்க, குத்துவாங்க, கொள்வாங்க. அவங்க மரிச்சுட்டாங்கன்னா இவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது அந்த காலத்துல இருக்கிற ஜனங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால மார்வலஸ் லைட், இந்த அது மார்வலஸ் லைட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த காலத்துல இருந்து ஆச்சரியமான ஒளியில் எடுத்திருக்கு. அப்போ தேவன் நம்ம அந்த காலத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளியில் எடுத்திருக்கு கொண்டு வருவதற்காக அழைத்திருக்கார். இன்னொரு வசனம் பார்க்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது எடுத்தவங்க பேஜை சொல்லுங்க, அப்போ மற்றவங்களுக்கு பார்க்கறது வசதியா இருக்கும். தீத்துவின் புஸ்தகம் 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு 296 பேஜ் 296 பேஜ் 296 2வது அதிகாரம் 14வது வசனம். சாப்டர் 2. சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தானே ஒப்புக் கொடுத்தார். அவர் என்ன காரியங்களை செய்ய தன்னை ஒப்புக் கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்னால நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படாத யாரும் நற்கிரியைகளை செய்ய முடியாது. அந்த நற்கிரியைகள் செய்கிறாங்கன்னா ஏதாவது மோட்டிவ் வச்சு செய்வாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டனா தேவனுடைய அந்த மகிமையான ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர்களை நற்கிரியைகளை செய்ய நம்ம தூண்டுகிறோம். இதான் உள்ள வித்தியாசம். அதாவது வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிள்ளைக்கு சோம்பலன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு நர்ஸ் வந்து அந்த பிள்ளைகிட்ட இருந்து
3 மணி நேரம் 4 மணி நேரம் அதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனா அதனுடைய தாயும் பக்கத்துல இருக்குது. ஆனா இந்த நர்ஸ் வந்து டைமை பார்த்துக்கிட்டே இருப்பா. பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு இருக்குது, ஆனா டைமை பார்த்துக்கிட்டு இருப்பா. மணி 4 ஆயிடுச்சுன்னா அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு the moment she leaves the baby, இந்த பேபியை பற்றி மறந்துடுவா. உலகத்தினுடைய கவலைகள்லையும் தன்னுடைய பிரச்சனைகள்லையும் அவ போயிடுவா. ஆனா அந்த தாய் வந்து 24 மணிக்கூறும் அந்த பிள்ளைகளுடைய நன்மைக்காக அது யோசித்து ஜெபித்துட்டு இருக்கும். அதே தான் இந்த உலகத்துல நடக்கிறது. அதாவது இந்த உலகத்தின் மக்கள் வந்து பாரமே இல்லாதபடி தங்களுடைய சுய இச்சைக்காக எல்லாவற்றையும் செய்துட்டே இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. So we are not made selfish. சபைன்னு சொல்லும் பொழுது it is not made for selfish motives. நம்ம ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து அதுக்காக தான் ஜீசஸ் வாஸ் ரெசரக்டட். அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மையும் உயிர்த்தெழ பண்ண போகுது. ஒரு நாள் நம்ம இந்த உலகத்திலிருந்து மறைந்து போகும் பொழுது அவரோடு உயிர்த்தெழுந்து அவருடைய ராஜ்யத்திலே நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 to 10 வரை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2, 1 Corinthians chapter 2, 9 to 10. First Corinthians chapter 2, 9 to 10. எழுதி இருக்கிறபடி